நம்ம என்ன சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், எந்த முறையில் எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாற்றம் செஞ்சு சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து கையில் ஒரு காஸ்ட்லியான பொருளை வச்சுருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதுக்கிட்ட போய் ஏய் அதை பார்த்து வச்சுக்கோ இல்லாட்டி கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக கீழே போட்டுருங்க. அதுக்கு பதிலாக அந்த குழந்தைகிட்ட இந்த பொருளை உன்னை விட சமத்தா பத்திரமா பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த குழந்தை அந்த பொருளை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்குங்க. அதே மாதிரி என்னாச்சா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வந்திருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்ச ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, நீ அழகாக இருக்கேங்கிறதுக்காக என்ன வேணா கத்துவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட ஒய்ஃப் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அவங்க சமாதானமாக ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, சரி சாரிங்க தெரியாமல் கத்திட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் மோடுக்கு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, நீங்கள் எதை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்பாக பேசுவோம், அன்பாக இருக்கும். வணக்கம்.